ஹாய் ஆர்மிஸ், டுடே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வித் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வீக்கு கூட எஃப்எஃப் ஃபைனல் பார்ட்டில் போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை சொல்ல போகிறேன்லாம் தயவுசெய்து கேட்டுக்கோங்க. சராங்கே பிடிஎஸ் எஃப்எஃப் அப்படிங்கிற சேனல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக அந்த சேனல் தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. அந்த அக்கா நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் தேடிட்டுருக்கீங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா இன்ஸ்டாவில் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ சராங்கே பிடிஎஸ் எஃப்எஃப் அட்மின் உன்னோட வாய்ஸ் கேட்கணும்னு தோணுச்சுன்னா எல்லோரும் கடன்னு இன்ஸ்டாக்கு வந்துடுங்க. அக்காவுக்கு இன்ஸ்டாவில் தான் இருக்காங்க, அதுவும் சராங்கே பிடிஎஸ் எஃப்எஃப் அப்படிங்கிற ஐடியில் தான் இருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டா ஐடியோட லிங்க் கொடுத்துட்றேன். அண்ட் நான் ஸ்க்ரீன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் அங்கேயும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அட்மின் ஒன்று அங்கே வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு தேடுற எல்லாருக்கும் அது ஒரு ஜாம்பவான் மாதிரி தான். ஸோ தயவு செய்து எல்லோரும் அங்கே வேகமாக வந்துடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் சராங்கே பிடிஎஸ் எஃப்எஃப் சேனலோட இன்ஸ்டா ஐடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் எபிசோடில் வி உங்கள் காலேஜில் படிச்சிருக்கான் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் தெரியுது. நீங்கள் ஷாக்கில் வியை பார்க்க, வியை சுற்றி இருக்க எல்லோரும் ஷாக்கில் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டில் முடிச்சிருப்பான். இப்போ வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வியை விறுவிறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு நிஜமாக உனக்கு என்ன தெரியாத அவன் காலேஜ் படிச்சுப்பா அப்படின்னு ஊஹுன்னு மாண்டையாட்டுறீங்க. ஜேகே ஒன்று சத்தியமாக தெரியாதாடி அப்படி சொல்லி ஷாக்காக கேட்குறான். லைட்டாக ஜேகே பார்க்குறேன். ஜேகே ஒன்று ஷாரி ஏதோ ஒரு ஃப்ளோவில் டி வந்துருச்சு. சத்தியமாக தெரியாத வயன் அப்படின்னு தெரியாது அப்படின்னு ஜிமினும் ஒன்று ஷாக் ஆகிட்டு நிஜமாக தெரியாதா அப்படிங்கிறானு. நீங்கள் ஏன் அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னானு. காலேஜ் ஃபஸ்ட்டு பியூட்டி ஜங்குக்குனா டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த வீதாக இருந்தால் காலேஜில் அவ்வளோ பொண்ணுக்கு இவன் மேலே தான் க்ரஷ், நிஜமாக தெரியாது அப்படின்னானே. ஓஹோ அப்படின்னானே. உங்களை பார்த்துட்டு எனக்கு காலேஜில் ஒரு நாள் கூட நீ பார்த்ததில்ல அப்படிங்கிறா. நீங்கள் ஓஹோங்கிறீங்க. ஜேகேவே ஷாக்காக பார்க்குறான். ஏன்டி கேன்டீனில் வருவான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் ஓஹோன்னு தலையாடுறீங்க. எல்லோரும் உங்களை அமிச்சு ஷாக்காக பார்த்துட்டு அடி பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு சொல்லிட்டா, எப்போ பார்த்தாலும் ஜேகே முஞ்சியை வெறிக்க பார்த்துட்டு இருந்தால் எப்படி வீலாம் கண்ணுக்கு தெரியும், உலக நான் பார்க்க ஒருத்தையை மறந்துட்டா அப்படிங்கும்போது நீங்கள் உடனே அது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. லைட்டாக சிரிச்சுட்டு என்னை பேர் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னானே, நான் தான் ஒய்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா? இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நிற்கிறப்ப ஒய்ஃபோட எக்ஸை பற்றி பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு ஹர்ட் ஆகாது அப்படின்னானே. சாரி வி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு குழஞ்சிட்டே சொல்கிறா. நீங்கள் ஒன்று ஷாரி வி அப்படின்னு நீங்கள் ரொம்ப நக்கலாக சொல்கிறீங்க. வீக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா எல்லோரும் இருக்கப்போ டக்குன்னு வீயை கலைச்சி விட்டீங்கல்ல, எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஒன்று உங்களுக்கு டக்குன்னு கைப்பிடிச்சிருந்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னே. நிஜமாக நீங்கள் காலேஜ் தான் படித்தேன் அப்படின்னே. ஆமாம் அப்படின்னு. ஓ அப்படி சொல்கிறீங்க. ஒன்று ஓ அப்படிங்களா. உங்கள் பையன் ஒன்று ஆ அப்படிங்கிற. நீங்கள் என்ன ஓ அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவன் சிரிக்கிறா. நீங்கள் என்னவோ அப்படியே ஜங்குக்கிட்ட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டீங்க போல், இப்போ மட்டும் அம்மா அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியுறமா அப்படின்னே. அவன் ஜங்கு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு தேடுறான். நீங்கள் ஒன்று அப்படி பாவி அப்படி என்னத்தடா வந்துட்டு பார்த்தா இப்படி தேடுற அப்படின்னு உங்கள் பையன் ஜங்கு கண்டுபிடிச்சிடும். நீங்கள் ஒன்று மாமா மாமா அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் ஒன்று மாமாவா அப்படிங்கிறாங்க. ஒன்று ஆமாம் மாமா அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று ஆஹா அப்படி சொல்லுவேன். என்னங்களை அது கேட்டால் சிரிக்கிறான். மாமான்னு கூப்பிட்டோன்னே ஜிமினும் திரும்பியிருப்பான், சேம் டைம் ஜங்குக்கும் திரும்பியிருப்பான். ரெண்டு பேரும் வேகமாக வரான். நீங்கள் ஒன்று என்ன மாமா கூப்பிட்டேன் அப்படின்னானே. குக்கி அப்படிங்கிறா. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு சிரிக்கிறான். ஜிம்மின் ஒன்று அட மாமா கண்ணுக்கு தெரியாடா அப்படின்னு நீ மோச்சி அப்படி சொல்லி கூப்பிட்றான். ஜிமின் வேகமாக தூக்கிட்டு மோச்சி இல்லை ஜிம்மின்ச்சி அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனை பார்க்குறீங்க. உங்கள் பையனை சிம்ச்சி அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் டக்குன்னு சிரிச்சிட்டிங்க. ஜிமின்ச்சி அப்படி சொல்கிறீங்க. உங்கள் பையனே சிம்ச்சி அப்படிங்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டேனே. சரி சிம்ச்சி தான் அப்படின்னே. உடனே சிம்ச்சி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சிட்டான். உடனே நீங்கள் உடனே சிம்ச்சி நீ கையில் இருக்கவங்க அப்படின்னே. அவனே குக்கி 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 அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜிமின் உடனே சிரிச்சுட்டு எப்போ குக்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் இழுக்கிறான். உடனே குக்கி 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 அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் சிரிச்சுட்டு ஜிமினை பார்த்துட்டு ஜிம்ச்சி அப்படி சொல்லிட்டு அவன் அழகாக சொல்லிகிட்டே இருக்கான். ஜிமினும் சிரிச்சிட்டு இருக்கான், சேம் டைம் ஜங்குக்கும் சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாற்றி குழந்தைய வாங்கிட்டே இருக்காங்க. யார் கையில் போகிறாங்களோ அவனை பேர் சொல்லி கூப்பிட்றான். உடனே இங்கிட்டு வந்துட்டான். உடனே இவங்களை பேர் சொல்லி கூப்பிட்றேன்னு சொல்லி அவனும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டு ஜிமினை பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு போவேணாமா அப்படின்னு போகணும் தான், ஆனால் இந்த அழகாக நான் கொடுத்துட்டு போகவும் எனக்கு மனசே வரலையே அப்படிங்கும்போது சிம்ச்சி அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்கள் பையன் போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிட்டான். நீங்கள் சிரிச்சிட்டு சரி ஜிமின் மாமாட்டேருந்து வாங்க போகணும் அப்படி சொன்னோடனே அவனும் வந்துட்டான். ஜிமின் உடனே சரி நான் ஸ்டேஜுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக
நீயும் மாமா கூடயே வரியா, மாமா உன்னை விட்டுட்டு போக மனசே இல்லை அப்படி சொல்லிட்டு கையில் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் சிரிச்சுட்டு அங்கே மினிக்கும் அங்கே நிற்க மனசு இல்லைப்பா தம்பி, 2 பேரும் இங்கேயே வந்து நின்றுக்கோங்க, ஸ்டேஜ் அப்படியே அனாமத்தான் இருக்கட்டும் அப்படின்னு மினி வந்துட்டு, ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்க அழகனை விட்டுட்டு எனக்கு எப்படி போக தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கையில் வாங்கிக்கிட்டா. நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே இந்த அழகனை எல்லோரும் வச்சுக்கோங்க, யாரும் ஸ்டேஜுக்கே போகாதீங்க, யாரோ வந்துட்டு எங்கிட்ட போகிறாங்க நமக்குன்னு அப்படிங்கும்போது சரின்னு சிரிச்சுட்டு அவங்க 2 பேர் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. திரும்பி உடனே உங்கள் பையன் வந்துட்டு குக்கி அப்படி சொல்கிறான். உடனே குக்கிட்டெல்லாம் போகக்கூடாது, அமைதியாக இரு மம்மிட்ட, மம்மி ஒன்று தூங்க வைக்க வேணாமா அப்படின்னு குக்கி 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 அப்படி சொல்லிட்டு அவனை தேம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி பிடி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டீங்க. உடனே சரி வா நம்ம ரெண்டு இங்கிட்டு போகலாம் எல்லாட்டும் பேசினா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வியும் போயிட்டீங்க. உங்கள் பையன் அங்கே இருக்க எல்லா கைக்கும் போவான், போயிட்டு திரும்பி குக்கி குக்கின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட போயிடுவான். அப்படியே பயங்கரமாக அப்படியே அந்த மண்டபத்தையே ஒலா வந்துகிட்டு இருக்கான் ஜங்கு கூட சேர்ந்துக்கிட்டு. உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு பையனுக்கு நீ கண்டிப்பாக சுற்றி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னே. ஆமாம் எல்லாரும் பயங்கரமாக தூக்கி கொஞ்சி அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு உடம்பு வலியும் வந்துட்டு சுற்றி போடணும், இல்லைனா உடம்பு சரியாமல் போயிடும் அப்படின்னே. ஆமாம் என் பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ல அப்படின்னானே. ஆமாம் ஆமாம் எங்கள் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்றீங்க. சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் வியை பார்த்துட்டு ஆமாம் ஆனழகா அப்படின்னே. ஏன்டி இப்படி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ண முடியறான். நீங்கள் சொல்லுங்கள் ஆனழகா அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். அவன் ஃபேஸில் இப்படி ரெட்டிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்று ஆனழகனுக்கு எவ்வளோ ஒரு வெக்கம் அப்படின்னானே. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். நீங்கள் ஒன்று ஆனழகனுக்கு யார் மேலேயும் ஒன் சைட் லவ் இருந்துச்சாமா அப்படின்னானே. ஆமாம் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஆஹா அப்படிங்கிறீங்க. ஆமாம் இருந்துச்சு நான் தான் சொன்னேன்ல அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் யார் அப்படின்னே. அது அப்படின்னா நம்ம காலேஜ் தானே அப்படின்னானே. ஆமாம் சரி க்யூட்டாக சொல்கிறானே. என்ன ஆமாம் ஆமாம் க்யூட்டாக வருது அப்படியே மூஞ்சில் குத்துறோன்னா பாரு அப்படிங்கிற ஒன்று. ஏன்டி அடிக்க வர அப்படின்னானே. இல்லை இப்போ உனக்கு குத்துக்கல் மாதிரி ஒரு பொண்டாட்டி நிற்கிறேன் ஃபஸ்ட்டில் சொன்னானே. ஆமாம் என்ன ஆமாம் எப்படி நீங்கள் வந்து கலாய்க்கிறீங்க. சிரிச்சுட்டேன்னு இருந்துச்சுதான் அதுக்கு ஒன்று அவா போகலாம் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஒன்று அப்படின்னு என்ன அப்படின்ட்டான். நான்லாம் இப்படி என்னோட ஃபஸ்ட் லவ் சொன்னேன் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னானே. சொல்கிறேன் இன்றைக்கி நைட்டு சொல்கிறேன் அப்படின்னா. சரி அப்படி சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டான். அங்கிட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். வீக்கு வந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சும்மா தான் அப்படின்னு. ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிட்டான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கப்போ பார்க்குறீங்க. நின்ன இடத்துல காணா. நீங்கள் எங்கே இவனை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வரீங்க. அந்த சைடு அமைதியாக ஒரு மரத்துக்கல்ல உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு எங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கா அப்படின்னானே. அப்படிங்கிறோம். நீங்கள் என்ன பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணியா அப்படின்னானே. நான் ஒன்றுமே குடிக்கல என் ஜூஸ் தான் குடித்தேன் அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஒன்று எந்திரிப்பா என்ன பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு குடிச்சா அப்படின்னு. நான் நிஜமாக ஜூஸ் தான் பொண்டாட்டி குடித்தேன் அப்படிங்க. அப்படி க்யூட்டாக இருக்கான் பார்க்கவே. நீங்கள் ஒன்று என்ன இப்படி கண்ணெல்லாம் சவந்து போயிடுச்சு அப்படின்னு. சாந்திச்சா அப்படி சொல்லிட்டு மூஞ்சி தேய்க்கிறானுங்கண்ணே. ஐயோ தேய்க்காதவா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒன்று ஏன் அப்படிங்கிற மண்டபத்தில் போகிறதுக்கு இப்போ வந்து நீங்கள் மண்டபத்தை விட்டு வெளியே இருக்கீங்க. நீங்கள் மண்டபத்துக்குள்ளே போனால் தான் ரூமுக்கு போக முடியும். நீங்கள் மண்டபத்தை கூப்பிட்டு போகும்போதே ஒன்று ஏன் அப்படிங்க என்ன அப்படின்னு. எனக்கு அப்படின்னா உனக்கு அப்படின்னானே. எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே சாய போகிறா. நீங்கள் டக்குன்னு வியூ படிச்சுட்டு என்ன பண்ணுற வெளியே இருக்கும் அப்படின்னானே. எனக்கு நீ வேணும் எனக்கு பாரு நீ பாரு அப்படி சொல்கிறான். நீ வியூ பார்த்துட்டு என்னது அப்படின்னானே. தெரியலடி ஆனால் எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே சாயலாம். நீங்கள் வியை பிடிச்சிட்டு கம்முன்னு வாடா அப்படி சொல்லி இழுத்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு அப்போ தான் தோணுது ஐயோ இவன் வேறு இப்போ இருக்கான், ஐயோ என் பையனை காணாமல் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை தெரியுங்க. அங்கே ஜங்குக்கிட்டேருந்து அவன் அங்கிட்டு யாருக்கிட்டே போயிட்டானுங்க. இங்கே உட்கார் நான் போய் பையனை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அவன் வேணாம் அப்படிங்கிறான். எதை அப்படிங்கிறீங்க. என்ன எது அவன் வேணாம் அவன் வந்தான் அவனை தான் பார்த்துப்பான் அவன் வேணாங்கிறானுங்கண்ணே. 19 சோந்து பெத்தண்டா பொசுக்குன்னு வேணான்ட்டு அப்படின்னு. அவன் அங்கே இருக்கட்டும் யாராச்சும் பார்த்துப்பாங்க வா போகலாம் அப்படிங்கிறான். யாராச்சும்லாம் பார்த்துக்க மாட்டாங்க இரு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரானே. ஐயோ எவ்வளோட குடிச்சு உட்காந்து தொலைடா அப்படிங்கிறீங்க. வரவே மாட்டேங்கிறோம். உங்கள் பின்னாடியே வரா. நீங்கள் எல்லாம் சேலை வேற கட்டிப்பீங்க. உங்கள் முந்தானியை பிடிச்சிட்டே வரான். எல்லா கேர்ள்ஸ் சொன்னேன் பாரு எப்படி முந்தானிக்குள்ளே முடிஞ்சு வச்சுருக்கா பாரு. அதான் பாரு ஃபஸ்ட்டு அந்த ஜங்குக்கு தான் திரும்ப லவ் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருப்பான். அவனை லவ் பண்ணி அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்து இவன் தான் அழகன் இவனை கல்யாணம் பண்ணிட்டா. பாரு வாழ்க்கையில் 2 பசங்களும் அழகாக அமைஞ்சிருக்காங்க. அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க காதில் விழுது. நீங்கள் அப்படியே கேட்டு கேட்காத மாதிரி பாருங்க. உடனே முந்தானியை விட்டுட்டானுங்கன்னு டேடா முந்தானியை விட்டுட்டான்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒன்று அந்த கேர்ள்ஸை பார்த்து போகிறானுங்க. நீ என்ன பண்ணுற அப்படி சொல்லி அப்படி சொல்லி ஒன்று என்னடி பேசுகிறீங்க என்னடி என் பொண்டாட்டி பற்றி பேசுகிறீங்க யாரே நீங்கள் பேச என் பொண்டாட்டி பேசுவீங்களா பெரிய ஏழுங்களா நீங்கள் அப்படி இப்படின்னு சண்டைக்கு போகிறோம். என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு தெரியுமாடி அவன் மைக்கிட்டு வந்தானு உனக்கு தெரியுமா அவன் தான் பிரேக்கப் பண்ணால் என் பொண்டாட்டி வந்துட்டா நானாக தாண்டி போய் கல்யாணம் பண்ணேன் உனக்கு தெரியுமாடி நான் அடிக்கிற மாதிரி பார்க்கலாம் உங்கள்கிட்ட அப்படி க்யூட்டாக பேசியிருப்பான். இப்போ தான் சண்டைக்கு போகிறான். நீங்கள் வா வாங்குறீங்க அவ்வளோதான்
அங்கே கடன் ஜங்குக்கு ஜிமின் அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஜிமின் ஒன்று என்னாச்சுடா அப்படிங்க. பாடுறா என் மண்டாட்டி தப்பா பேசுகிற அப்புறம் இவ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் வீயை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு வீயை பிடிச்சிட்டு அமைதியாக இரு அப்படின்னோடனே விட்றா எல்லாம் ஒன்றாலதான் அப்படிங்கும்போது என்னடா அப்படின்னோடனே நான் அப்படியே மீன் பண்ணல, நான் தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பாடுற ஜங்குக்கு ஆனால் நீ ஃபஸ்ட்டு ஒன்றை மயக்குனாலாம் இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்காள், இவங்களுக்கு என்ன வலிக்குதான் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே உங்களுக்கு தெரியுமாடின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சண்டைக்கு போகிறான். ஜிமின் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவனும் கேட்குறான். நீங்கள் ஒன்று ஐயோ 3 பேரும் ஒரே டைலாக் பேசிட்டு எப்படி சண்டைக்கு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பிடிச்சி எடுத்துட்டு ஜிமின் நீயே சண்டை கொள்ற அமைதியாக இரு அப்படின்னு ஜிமின் ஆமாம் நீ அமைதியாக இரு அதனால தான் எல்லோரும் உன்னை இப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ என்ன பேசுகிறாங்க யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க உனக்குன்னு விடு அப்படி சொல்லும்போது ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. எப்படி எங்கள் பையனை அப்படி சொல்லலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஜேகே வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான் நான் தான் அவளை பிரேக்கப் பண்ண ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பெரிய மயிறு மாதிரி பேச வந்துட்டாங்க. தப்பு ஏன் மேலே அதாவது ஒருத்திக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தையும் பேச மாட்டீங்க. அது ஒரு பொண்ணு கிடச்சிட்டா போதுமே அவள் தப்பே பண்ணலனாலும் உடனே அவளை ப்ளேம் பண்ணுவீங்க. ஏன் ஒரு பையனை மேலே குத்தா இருக்குன்னு உங்களுக்கு தோணாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் நிமிஷம் அமைதியாக ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் ஜங்குக்கு மேலே தப்பு நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு லவ் பண்ணிட்டு ஜங்கு கூட எல்லாம் முடிச்சுட்டு அழகாக இருக்கான்னு சொல்லி வீயை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருந்திருப்பேங்க. அதனால தான் ஜங்குக்கு உண்மையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக போயிட்டாங்க. நீங்கள் வீயை கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னோட நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரூமில் வந்துட்டு வீயை படுக்க வச்சுட்டு தான் ஞாபகம் உங்களுக்கு ஐயோ என் பையெல்லாம் வாங்க மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கீழே வரீங்க. அங்கே ஜிமின் உங்கள் பையனை கையில் வச்சுருக்கான். நீங்கள் ஒன்று ஜிமின் பையனுக்குள்ள நான் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஆமாம் வீக் என்னாச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று தெரியல என்னத்தை குடிச்சான்னு தெரியல செம்ம போதையில் இருக்கான் அப்படின்னே செம்ம போதையில் இருக்கானா அப்படின்னே ஆமாண்டா அப்படின்னே ஜங்கு கொன்னே அவன் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணலையே அப்படிங்கிறான். சேம் டைம் என் ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று ட்ரிங்க்ஸ் பண்ணலையா அப்படின்னு ஜூஸ் தான் அவன் குடித்தான் அவனுக்கு குடித்தா பிடிக்காதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஆமாம் அப்படின்னானே அவன் அதனால் ஜூஸ் மட்டும் தானே குடித்தான் அவன் ட்ரிங்க்ஸே பண்ணலையே அப்படின்னு தெரியலையே ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஜிமினோடனே உங்களை பார்த்துட்டு சரி நீ போ நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் இல்லை ஜிமின் அது அப்படின்னே சாப்பாடு நாங்கள் ஊட்டிக்கிறோம் நீ போ அப்படின்னோடனே நீங்கள் சரி பார்த்துக்கோ அப்படி சொல்லி மினி ஒன்று அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்களே சரின்னு சொல்லிட்டு குழந்தைய விட்டுட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா வந்துட்டு பெட்டில் ஏறி உட்காந்துருக்கான். பட் கோவமாக உட்காந்துருக்கு. நீங்கள் பற்றி என்ன அப்படின்னே எல்லாரும் அப்படி பேசுகிறாளுக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற நான் அப்போல்லாம் இல்லை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா அப்படி க்யூட்டாக கேட்குறான். நீங்கள் இப்படி க்யூட்டாக என்கிட்ட மட்டும் கேள்வி வெளியே மட்டும் அப்படி பேச அப்படின்னா ஆமாம் வெளியே பொண்டாட்டி அப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஆனால் உள்ளே இப்படி தான் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னானே என்ன பையன் அப்படின்னா அதான் ஜங்குக்கே எல்லாமே சொல்லிட்டாங்க இப்போ யாரும் அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் என் பொண்டாட்டி ஹார்ட் ஆகிடுச்சுல அப்படி சொல்லி கைப்பிடி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டானுங்க. ஹர்ட்லாம் ஆகலை ஐம் ஓகே அப்படிங்கிறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. நீங்கள் ஐம் ஓகே அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிட்டு வீயை படுக்க வச்சிட்டிங்க வீ சிரிச்சுட்டேன்னு என்ன பொண்டாட்டி ஃபஸ்ட் மூவ் பண்ணுறியா அப்படின்னு வெளுத்து கொடுவேன் கம்மன் படுறா அப்படி சொல்லிட்டு போய் பக்கத்தில் படுத்துட்டீங்க. பொண்டாட்டி அப்படின்னு என்ன அப்படின்னு நான் அங்கேயே சொன்னேன் ஐ ஃபீல் நீடுன்னு அதுங்காட்டி அங்கே சண்டை கட்டவும் நீ மறந்துட்டியா அப்படின்னே ஏன் நீ இன்னும் மறக்கலையா அப்படின்னா எப்படி மறக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களை திருப்பறா. நீங்கள் ஒன்னே கம்முனி ரேடினே கம்முலாம் இருக்க மாட்டேன். ஆமாம் நம்ம பையன் எங்கே அழகு எங்கே அப்படின்னு ஜிமின் வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ சரி அப்படி சொல்லிட்டு டக்குனுக்கு மேலே வந்துட்டா. நீங்கள் ஒன்று வி அப்படி சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கா நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே அங்கே ஒரு ஸ்வீட்டான ஒரு மேக்கப் செக்ஷன் முடியுது. நீங்கள் வீயை பார்த்துட்டு அம்மாடி இவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு ஏன் அப்படின்னு என்ன அப்படின்னு நமக்கு எப்போ பாப்பா பிறக்கும் அப்படிங்கிறான்னு ஒன்று இருக்க பையன் பார்த்துலையா அப்படின்னு இல்லை பாப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டானுங்க அவனை பார்த்துட்டு அவ்வளோதான் ஃபுல் மட்டை அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஜிமிங்க எழுந்தும் குழந்தைய வாங்க ஜிமின் ஒன்று என்னாச்சு அப்படின்னோடனே வீ தூங்கிட்டான் அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க. நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அங்கே ஒரு 4-5 கேர்ள்ஸ் உங்ககிட்ட வராங்க. நீங்கள் பார்த்துட்டு இவங்க தான் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் போகிறீங்க. சாரி ஒயின் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சாரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜேகே மேலே ப்ராப்ளம் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஐம் சாரி அப்படின்னு நீங்கள் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜேகே உனக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னோடனே அதெல்லாம் பாஸ்ட் முடிஞ்சே எனக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குது தயவுசெய்து என் பாஸ்ட் இழுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சரி ஒயின் சாரி ஒயின் நாங்கள் உன்னை பற்றி தப்பாக பேசினதுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. நீங்களும் ஓகேன்ட்டிங்க. உங்களுக்கு ஓகே இவ்வளோ சாரி கேட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரூமுக்கு வரீங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் போய் உங்களுக்கு வீக்கு நடுவில் உங்கள் குழந்தைய படுக்க வைக்கிறீங்க. அவன் போய் எப்போதும் போல வீடு நோட ஆரம்பிச்சிடுங்க. அப்பா டயர்டாக தூக்குனார் இங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி உங்கள் பையனை தூக்கி நீங்களும் தூங்க வச்சுட்டீங்க. அப்புறம் 3 பேர் நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ரூம் டோர் பயங்கரமாக நாக் பண்ணுறாங்க.
எந்திரிக்கிறீங்க வி அதுங்காட்டி எந்திரிச்சிட்டு நான் பாக்ஸர் போட்டு அவன் போய் கதவு திறக்கிறான். வெளியே பார்த்தா ஜிமின் தான். டே கல்யாணத்துக்காச்சும் வாங்கடா இம்சா படுத்தாதீங்கடா அப்படின்னு. சரிடா கிளம்பி வரேன்டா அப்படி சொல்லி அரை போதையில் பதில் சொல்கிற மாதிரியே சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே என்ன சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி கீழே வந்துட்டீங்க. உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு. என்ன அப்படின்னானே ஜூஸில் போதை ஏறுமா அப்படின்னானே. பைத்தியமா நீ அப்படிங்கிறீங்க. அவனை எங்களை பார்த்துட்டு பைத்தியமா நான் இல்லை கேட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். நீங்களும் சரின்னு சொல்லி விட்டுட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொண்ணு திரும்பி வீக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன யாருக்கும் ஜூஸ் வரல உனக்கு மட்டும் வருது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்து எனக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னானே. இல்லை இது அப்படின்னானே. வீவனே நேற்று நீங்கள் தானே எனக்கு ஜூஸ் கொடுத்தீங்க அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன அப்படின்னானே. என்ன பொண்ணு தான் நேற்று எனக்கு ஜூஸ் கொடுத்துச்சு அப்படின்னானே. இந்த பொண்ணு நம்ம காலேஜ் மேட் தாண்டா அப்படின்னானே. அப்படிங்கிறான் அவனே. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கும் மினிக்கும் ஒரு வழியாக கல்யாணமாக ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கல்யாணத்தில் பார்த்தா ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. பின்னாடி பார்த்தா திடீர்னு பார்த்தா இங்கே வீ பக்கத்தில் இருந்தவனை காணும். நீங்கள் வீ எப்படி சொல்கிறீங்க வீ உடனே அங்கிட்ட போயிட்டுருக்கா. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன அப்படின்னா வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு டே எனக்கு ஒரு டவுட்ரா அப்படின்னு. என்ன அப்படின்னு ஜூஸில் போதை ஏறுமா அப்படின்னா. டே பைத்தியம் அப்படின்னே. பைத்தியம் நான் இல்லைடா நேற்று என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஜூஸ் கொடுத்தால நம்ம எல்லாத்தையும் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. அந்த ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னானே. எப்படி இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் புரிஞ்சிச்சு. அப்படியாடா அப்படின்னானே. அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாரு இந்த ஜூஸ் இப்போ அதே பொண்ணு தான் என்கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னானே. அதே பொண்ணா அப்படின்னானே. எங்கே யாருக்குமே ஜூஸ் குடிக்கலையே அப்படின்னானே. ஜூஸ் கொடுக்கலையா அப்படின்னு. இல்லை அப்படின்னானே. ஜிமின் கரெக்டாக ஸ்டேஜ் கிட்ட நிற்கிறான். வேகமாக வந்துட்டு அவன் ஸ்டேஜ் கிட்ட ஜிமின்கிட்ட போயிட்டு ஜிமின் மார்னிங் அதுக்கு ஜூஸ் ப்ரொவைட் பண்ண சொன்னியா அப்படின்னானே. இல்லைடா மார்னிங் ஜூஸ் கிடையாதுடா நேற்று நைட்டு மட்டும் தான் ஜூஸ் ப்ரொவைட் பண்ண சொன்னேன். அதுவும் வந்து ஜூஸ் வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸ் தானே அப்படின்னு. அப்படின்னு ஜூஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லி அப்படின்னானே. ஆஹாண்டா சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் ஜூஸ் ப்ரொவைட் பண்ண சொன்னேன். அதுவும் வந்துட்டு அங்கே இருக்குது போய் வாங்கினாங்க யார்கிட்டையும் நான் வந்து வாலண்டியராக ப்ரொவைட் பண்ண சொல்லலையே அப்படின்னானே. சரி எப்படி சொல்லிட்டு இறங்கி வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் அதுக்கே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த மேரேஜ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து உங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் மேட்ஸு ஸ்கூல் மேட்ஸு அவங்கெல்லாம் இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் ஓரளவுக்கு கிளம்பிட்டாங்க. வீயோட ஃப்ரெண்டு வந்துட்டு வீட்டை ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு. நீ போய் ட்ரெஸ் பேக் பண்ண வரேன் அப்படின்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பேக் பண்ண போயிட்டீங்க. வீ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பொண்ணு முன்னாடி போய் நிற்கிறான். அந்த பொண்ணு வீயை பார்த்துட்டு என்னாச்சு வீ அப்படின்னோடனே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே. நான் என்ன பண்ணி ட்ரெஸ் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் ஒன்னே நான் உன்னை ஜூஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே அவள் ஜிமினை பார்த்துட்டு இல்லை ஜிமின் நான் சும்மா கேஷுவலாக பண்ணேன். கேஷுவலாக டேப்லெட் போட்டு பண்ணுறீங்களா அப்படின்னோடனே. அது அப்படி சொல்லும்போது என் ஃப்ரெண்டு ஒன்னே நேற்றே நினச்சேன்டி நீ வீயை காணான்னு தேடும்போதே இப்போ தானே தெரியுது அப்படின்னே. அது அப்படின்னா எதுக்கு ஏன் ஜூஸில் டேப்லெட் கலந்து அப்படி சொல்லி வெளியே வந்துட்டு டெரராக கேட்குறான். சரின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு அப்புறம் தான் சொல்லுது எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணேன். நீ வந்து ஒயின் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஒயினை விட்டுருவேன் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா திடீர்னு பார்த்தா ஒயினுக்கும் ஜேகேக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. பார்த்தா நீ போய் பேட்ச் ஆகிட்டா அதுவும் நீ கல்யாணமே பண்ணிக்கிட்ட. அதனால தான் சரி ஒரு நாளாச்சும் உங்க கூட ஸ்டே பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனத்தில் சப்புன்னு ஒரு அளவுக்குது. ஷாக் ஆகிட்டாங்க அவனவங்களாம். அங்கே ஜேகேலாம் அடிக்கல நீங்கள் தான் அடிச்சிருப்பீங்க சப்புன்னு அந்த பொண்ணை. நினச்சேன்டி நேற்று ஒரு மாதிரி பண்ணும்போதே நினச்சேன் இங்கே ஏதோ தப்பாக இருக்கேன்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு தேடும் போது தான் தெரிஞ்சுது இங்கே எவ்வளோ ஏதோ பண்ணியிருக்கேன் நீ தானா அப்படிங்கும்போது ஜேகே ஒன்று என்ன அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று தேங்க்ஸ் ஜேகே அப்படின்னா ஜேகே ஒன்று இந்த பொண்ணு இதுக்கு அப்படி பண்ணிச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வீயை பார்த்துட்டு நீ வாவி எப்படி சொல்லி வீ கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வீயை பார்த்துட்டு வீ அப்படிங்கும்போது நீங்கள் இன்னொரு ஆள் சப்புன்னு என் புருஷன் பேரை வாயால் கூட கூப்பிடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை கூப்பிட்டு போயிட்டு என்ன வீயோ உன்னை பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னே. சரி ஓடு அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறான் நம்ம பண்ணிட்டவங்களே அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான்னு ஒன்னே. இதில் கூட காஜி பாய் எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு பாருங்க. நான் காஜெலாம் இல்லடி அப்படி சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே வரான். அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டிங்க அப்படியே இந்த கல்யாணமே உங்களுக்கு ஒரு மாதிரி கலாட்டா கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்பா நான் ஜிமின் கல்யாணத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். என்னென்ன நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து டயர்டாக தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது. நீங்கள் காலையில் அவசரமாக கிளம்பிருக்கீங்க உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி எங்கே போகிறேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து ஆட்டம் முடிச்சிட்ருக்கான். உங்கள் பையனும் அதே மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்று அமைதியாக இருங்க 2 பேரும் அப்படின்னு 2 பேரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. எதாக இருந்தாலும் நான் போயிட்டு வந்து பேசுகிறேன் அது வரைக்கும் கப்பு சிப்புன்னு உட்காரணும் அப்படி சொல்லி நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க 2 பேரும். ஏன்னா நாங்கள் அப்படி சொல்லி ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டீங்க. 2 பேரும் சரி பத்திரமா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் டாக்ஸி பிடிச்சி போகிறீங்க. உங்கள் பின்னாடியே 2 பேர் கார் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அதை கவனிக்கல சரி வரமாட்டானுங்க அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் மாதிரி இறங்குறீங்க. உங்கள் அம்மா இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறா அப்படின்னா உங்கள் பையன் வந்துட்டு வீயை பார்த்துட்டு யானா அப்படிங்கிறான். நானா தெரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே வீசி வச்சுட்டு நானாவா பார்த்துடலாமா அப்படின்னா
சாரி அப்படிங்கிறான். வீடு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை தூக்கிட்டு உள்ளே வரா. நீங்கள் வேகமாக நடந்து போயிட்டு வீடு இப்போ எதுக்கு உங்கள் அத்தா டங்கு டங்குன்னு போகிறா அப்படின்னே சாரா அப்படிங்கிறான். தெரியலையா அப்படின்னே ஆ அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை தூக்கிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து நேராக ஒரு கேபின்குள்ளே போகிறீங்க. அந்த கேபினுக்கு வெளியே வந்து ஜங்குக்குன்னு போட்டிருக்கு. என்ன உங்கள் ஆத்தா திடீர்னு ஜங்குக்கை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு தாலா அப்படி சொல்லும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னே ஜேகே சாரை பார்க்கணும் அப்படின்னே வெயிட் பேஷண்ட் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு ஓகே அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து கேபினை வந்து நோக் பண்ணுது. உடனே ஜேகே ஒன்று யார் அப்படின்னே சார்ண்ணா அப்படின்னு ஜெஸி உள்ளே வா அப்படிங்கும்போது ஜெஸி வந்துட்டு உள்ளே போகிறா. அவள் சிரிச்சுட்டே வரான். ஜேகே அவளை பார்த்துட்டு தயவு செய்து என்னை பார்த்து சிரிக்காது அப்படிங்கிறான். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி சிரிக்கிறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு யாரா இது அப்படின்னே நீ வா போய் செக்கப்புக்கு படு, இந்த பிள்ளை அப்படி தான் சிரிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் செக்கப் படுத்துட்டீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஒயன் தானே அப்படின்னா நீங்கள் அப்படின்னா ஜேகே சார் எக்ஸ் தான் அப்படின்னா அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏன் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிற அப்படின்னா ஜேகே சார் பேசுகிறத பார்த்தோன்னா டென்ஷன் வருவார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு செக்கப்புக்கு படுக்க வச்சுட்டு போயிட்டா. ஜேகே வந்துட்டு அவன் செக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மானிட்டரில் பார்த்து ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கு. ஜேகேவும் அதை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஜேகே என்ன ஹாப்பி நியூஸ் தான் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வி எங்க அப்படிங்கிறான். வியை நான் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு ஏன் அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படிங்கும்போது அப்படி சொல்லும்போது டக்குன்னு அதை இதை ஓப்பன் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வி சொல்கிறான். நீங்கள் வியை பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டியா அப்படின்னு டிங்கு வண்டி ஆட்டிட்டு விடுவான். என்ன ஜெனி எதுக்கு ஹாஸ்பிட்டல் ஜங்குக்கு என்னடா செக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துட்டு தான் மானிட்டரை பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஸ்டொமக்கில் அவன் ஸ்கேன் வச்சிருக்கிறது மானிட்டரை பார்த்துட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். வி வந்துட்டு உங்களை அப்படியே ஐஸில் டியோஸோட பார்க்குறான். நீங்கள் ஐயோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கும்போது வீக்கு அழுக வந்துருச்சு. நீங்கள் ஜேகே 20 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து வீ ஹக் பண்ணுறீங்க. வீ தேம்பி அழுகுறான். உங்கள் பையன் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். வீ ஆரம்பிச்சு நான் அழுகுறான். நீங்கள் வந்து தங்கம் அழக்கூடாது அப்படி சொல்லும்போது வேகமாக வந்துட்டு உங்கள் கையில் இருக்க குழந்தைய வந்துட்டு வேகமாக ஜேகே வாங்கிட்டான். ஜெஸி ஒன்னே இந்த குழந்தை அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லும்போது ஆமாம் அப்படின்னோடனே நீங்கள் கோல்டாக பேசுகிறீங்க கொஞ்சம் க்யூட்டாக பேசலாம்ல அப்படின்னா ஒன்றும் கிளிக்க வேணாம் நீ அமைதியாக இருக்கா அப்படின்னா ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் சமாதானம்லாம் பண்ணிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டீங்க. வீக்கு செம்ம ஹாப்பி உங்களை ஹக் பண்ணி குதிச்சுட்டு இருக்கான். உங்கள் பையன்கிட்டே பாப்பா வருது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செக்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகே வந்துட்டு ஜெஸியை வந்து கொஞ்சம் கோல்டாக பேசுகிற மாதிரி பேசுவான். பட் ஜெஸி வந்து ஜேகே ரொம்ப லவ்வாக பேசுவான். நீங்கள் வந்துட்டு ஜெஸியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெஸி வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு 8 months ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு எங்கே ஜேகே அப்படின்னா வருவார் நான் சும்மா நார்மலாக தான் பார்க்குறேன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லாதீங்க நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு அப்படின்னு சரி அப்படிங்கும்போது அவள் ஸ்கேன் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு வயிற்றுக்குள்ளே இருக்குது பாப்பா அப்படின்னானே பாப்பா தான் ஆல்ரெடி ஜேகே சொல்லிட்டான் அப்படின்னானே அப்படி சொல்லும்போது நீ உடனே அவளை பார்த்துட்டு நீ ஜேகே லவ் பண்ணுறியோ அப்படின்னானே உடனே ஒன் சைடாக தாங்க ஓடுது அப்படின்னா ஒன் சைடாக எத்தனை வருஷம் அப்படின்னா அது அப்போலேருந்தே ஓடிட்டுருக்கு காலேஜ் டேஸ்லேருந்து அப்படின்னு நீங்கள் நிமிஷம் ஷாக்காக ஜெஸி பார்க்குறீங்க. காலேஜ் டேஸ்லேருந்தா அப்படின்னானே ஆமாம் நான் வந்து ஜேகே கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ் நர்ஸ் கோர்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போலேருந்து ஜேகே சார் பிடிக்கும். நீங்கள் அவரை லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீ கூட பேச்சப் ஆனது வீ உங்களை லவ் பண்ணது எல்லாமே தெரியும் அப்படின்னு என் லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும் அப்படின்னா தெரியும் அப்படின்னா சரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறேன் ஜேகே சாருக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சிரிச்சிட்டிங்க உங்களை பார்த்துட்டு சத்தியமாங்க ட்ரை தாங்க பண்ணுறேன் எங்கெங்கே ஒத்தே வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்துட்டு சரி நான் வேணா ஜேக்கிட்ட சொல்லவா அப்படின்னு என்னன்னு அப்படி சொல்லிட்டு அவள் ஆர்வமாக கேட்குறான். உன்னை லவ் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் பேசுங்க தயவு செய்து நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னோடனே நீங்கள் சிரிச்சிட்டு சரின்னு சொல்லிங்க. அவள் வேகமாக ஸ்கேன் எடுத்து வைக்கிறா. கரெக்டாக ஜேகே வந்துட்டா. அவன் வந்து உங்கள் வயிறெல்லாம் தொடச்சி விட்ருப்பா. ஜேகே வரங்காட்டி ஜேகே உடனே ஸ்கேன் பண்ணியா அப்படி சொல்லி அவளை பற்றி கரெக்டாக கேட்குறான். அவனே சார் அது அப்படின்னு நான் தான் ஜேகே சும்மா பண்ண சொன்னேன் அப்படின்னு ஒயின் சும்மாலாம் பண்ணக்கூடாது ஒயின் அப்படின்னு அழுத்தியா ஸ்கேன் பண்ணலடா பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்கேன் பண்ணிட்டு பேபி நல்லா இருக்குது பேபி க்ரோத்லாம் செம்மையாக இருக்குது இன்னும் நிறைய நீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரி அப்படிங்கிறீங்க. ஏன் நீ சலிப்பாக சரி சொல்கிற கொஞ்சம் ஜாலியாக தான் சொல்லேன் அப்படின்னு சரி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு விட்டுட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எப்போ தான் சார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு லவ்வாக கல்யாணம் கம்முனி ரெடி அப்படி சொல்லும்போது நீங்கள் ஜேகே அப்படின்னே ஒயின் ப்ளீஸ் ஒயின் வேணாம் ஒயின் அப்படிங்கிறா. நீங்கள் ஜேகே பக்கம் ஜேகே ஃபேஸே டல் ஆயிடுச்சு. ஜேகே ஏன் ஜேகே இப்படி பண்ணுறான்னு போதுண்டி வாழ்க்கையில் பட்ட வரைக்கும் போதும் அப்படியே இருந்து போகிறான் அப்படின்னா இங்கே பாரு ஜேகே நம்ம லவ் பண்ணவங்களை விட நம்மளை லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்போ அந்த நீ அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னானே விய கல்யாணம் பண்ணதுலேருந்து அப்படின்னானே அப்படிங்கிறான். இங்கே பாரு ஜேகே வி வந்து என்னை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான். நீ நான் லவ் பண்ணாலும் நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் வீ கூட பேச்சப் ஆனேன். என் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அவன் வந்து நான் லவ் பண்ணனாலே என்னமோ தெரியல அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். அதனால தான் சொல்கிறேன் நீ கம்மன்னு ஜெஸியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னானே. ஜெஸி உன்ட்ட சொல்லிட்டாரா என்ன லவ் பண்ணுறேன்னு அப்படின்னானே. இப்போ எதுக்கு இவ்வளோ கோல்டாக பேசுகிற அப்படின்னானே அவள் அங்கிட்ட தான் இன்னும் விட்டு கேட்பா அப்படின்னானே தெரியுதுல்ல. இங்கே பாரு ஜேகே ஜெஸியை லவ் பண்ண ட்ரை பண்ண ஒயன் அப்படின்னானே
நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு சொன்னில, அதை செய். உன்னோட பெஸ்ட் லைஃப் பார்ட்னராக அவள் மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் என்னோட ப்ரெக்னன்சி டைம் விஷயம் அப்படி சொல்கிறீங்க. என்ன இந்த டைமில் போய் இந்த மாதிரி விஷயம் எடுக்கிற அப்படின்னு. அப்படி தான் எடுப்பேன் அப்படி சொல்கிறீங்க. வி ஒன்னே ஆமாம் ஆமாம் இப்படி தான் விஷயம் எடுப்பா அப்படின்னானே நீங்கள் வியை பார்த்து சிரிக்கிறீங்க. வி ஒன்னே அவள் தான் சொல்கிறாள் கேள்றா அப்படின்னு. இல்லைடா அது அப்படின்னு. உன் லைஃப்பில் நாங்கள் உனக்கு முடிவு எடுக்க இருக்கோம், நாங்கள் எடுக்கிற முடிவை மட்டும் பாரு அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஜேகே வந்துட்டு ஜெஸ்ஸியை பார்த்து முறைக்கிறான். ஜெஸ்ஸி ஒன்று நான்லாம் எதுவும் சொல்ல, நான் லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், அவங்கள தான் சொன்னாங்க, எனக்குலாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு அவள் கடுப்பாக போகிறான். எப்படி போகிறா பாரு டங்குன்னு அப்படியே எல்லாட்டையும் பேசுகிற மட்டும் சாஃப்டாக பேசுவா. அதை என்கிட்ட பேசினா மட்டும் கோவம் தான் மட்டும் இப்படி பேசுவா, இல்லைன்னா இப்படி குழஞ்சிக்கிட்டே அலைவா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். பட் ஜேகேக்கு வந்து ஜெஸ்ஸியோட கேரக்டர் பிடிக்கும். பட் அவளை ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஃபீலில் தான் அவன் ஓகேலாம் சொல்லியிருக்கவே மாட்டான். சேம் டைம் ஜேகேக்கு வந்து இப்போ வந்து ஜெஸ்ஸி மேலே லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா நம்மளோட அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் அவள் தான் அப்படி லவ்வில் உருகிட்டு அலையிறா. இப்போ நீங்கள் வந்து போகும்போது வியை பார்த்துட்டு ஜேகேவும் ஜெஸ்ஸியும் லவ் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நல்லா தான் இருக்கும், சீக்கிரமாக பேர் ஆகிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வி வந்து உங்களை பார்த்து சொல்கிறா. நீங்களும் வியை பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே டேஸும் போயிடுச்சு. உங்களுக்கு அழகான ஒரு பாப்பா இருந்துச்சு. உங்கள் பாப்பாவும் பார்க்க வி ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பான். நீங்கள் உங்கள் பாப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாண்டுட்டு வீ உங்களை பார்த்துட்டு கண்ணத்துக்குள்ளே அந்த எப்படி கையை எடுத்துடுறான். நீங்கள் ஒன்று பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை தடவை என் கணத்தை நீ கிள்ளியிருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லிக்கணும் உன் புள்ள கணத்துக்கு இன்னொன்று எப்படி சொல்கிற அப்படின்னு. அஞ்செல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி வீ க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கான். உங்கள் பையன் வந்துட்டு அவனும் பாப்பாவை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கான். இந்த வீட்டில் இருந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் என் மேலே இருந்த பாசமே போச்சு அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸ் ஒரு மாதிரி பவுட்டியாக வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு லவ் யூ ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையன் சொல்கிறா. நீங்கள் அண்ணே லவ் யூ டோடா என் தங்கம் அப்படி சொல்லி உங்கள் பையனை கிஸ் பண்ணுவீங்க. அண்ணே லவ் யூ ஏன் அப்படிங்கிறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு லவ் யூ அப்படிங்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அப்புறம் வந்துட்டு ஜேகே ஜெஸ்ஸி பேர் வந்து நான் இதில் சேர்த்து வைக்கல, கண்டிப்பாக அவங்க சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஜெஸ்ஸிக்கு வந்துட்டு ஜேகே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்ப வந்து பிடிக்க வச்சிடும், அவங்க சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக 2K வந்துடுவோம். ஸோ 13ஆம் தேதி ஜிமினோட பர்த்டேங்கிறனால இப்போ நான் வந்து ரெகுலராக ஜிமினோட ஒரு 1 ஷாட் மட்டும் போடலான்னு இருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஏஜ் கேப் அப்படிங்கிற ஜிமினோட பர்த்டே விஷ் வந்துடும். ஸோ அந்த பர்த்டே விஷ் 1 ஷாட்டாக வந்து ஏஜ் கேப் தான் வரும். மற்றபடி நெக்ஸ்ட்டு நாளிலேருந்து போடுறதுக்கு வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு டைட்டில் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் டைட்டில் சொல்லிட்டிங்கன்னா நான் அந்த டைட்டிலில் எது நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணி அந்த 1 ஷாட் போடுவேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ சொல்லுங்கள், செலக்ட் பண்ணி தான் போடுவேன். மற்ற எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் டைட்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய், ஐ லவ் யூ.